டாக்டர் இப்போவும் கிரிட்டிக்கல்னு தான் சொல்றாங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. சாரதாவை பார்க்கணும் போல இருக்குமா? நானும் சரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்கோம். ஆனா நாங்க உள்ள வந்தா ககனி எங்களை சாரதாவை பார்க்க விட மாட்டா. ஆமா மாமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா மாமா அத்தை பக்கத்திலே தான் இருக்காரு. நேத்து நைட்டும் திரும்ப அந்த ஷூட்டர் வந்து அத்தைய கொலை பண்ண பார்த்தா மாமா. பூமி, சாரதாக்கு இப்ப எப்படி இருக்குமா? அவளுக்கு ஒன்றும் ஆகலல்ல? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? அப்படி எதுவும் நடக்கல மாமா. ஆனா அப்படி நடந்ததுல இருந்து ககன் மாமா அத்தைய ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு எங்கேயும் போகவே இல்லை. இப்ப நீங்க வந்தா மாமா சும்மா இருப்பாரா? பூமி, நீ தான் ஏதாவது பண்ணி ககனாங்கிறது கொஞ்சம் வெளியே அனுப்புமா. நான் வந்து சாரதாவை பார்க்கணும். சரிங்க மாமா, நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன். நீங்க அங்கேயே இருங்க. மாமாவை அனுப்பிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறம் வாங்க. சரிம்மா, உன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நீ எதுக்காக வந்த? வெளியே போ. ஹாஸ்பிட்டல் பில் கட்டணுமா? நீங்க போய் கட்டிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். நீ அம்மா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீ போ, நீங்க எடுத்து கிளம்பு. நீ கிளம்பு. மாமா, எனக்கு பின் நம்பர் தெரியாதுல்ல. 2808. ஐயோ, மாமா இங்க இருந்து போற மாதிரி தெரியலையே. இப்ப இவரை எப்படி அனுப்புறது? இன்னொன்னு பாக்குற போ. சரி. ஐயோ, மாமாவை இப்போ எப்படி அனுப்புறது? கீழே கேபி மாமா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், அவரே அத்தைய எப்படியாவது பாத்துறணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அம்மாடி, வாமா ஒத்தடம் வைக்கிறேன். சித்தி, அவ அடிச்சது மேலே கை வச்சு இழுக்கறியே. அப்பா, எல்லா அடியும் பலமா இருக்கு போல. போலீஸ் அடிக்கிற ஊமக்காயம் மாதிரி தாமா இருக்கு எல்லாமே. நல்ல வேளை அவ என்ன பார்க்கல. அம்மாடி, பார்க்காமலேயே இந்த அடி அடிச்சிருக்கான்னா பாத்திருந்தா வேற அடி அடிச்சிருப்பாளோ என்னமோ. சித்தி, வாய மூடிக்கிட்டு ஒத்தடம் கூட. சரி சரி வைக்கிறேன். சித்தி, ஐயோ, சரி நான் மெதுவா வைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சாரதாவை கொல்றதுக்கு ரவுடி அனுப்பி வச்சல்ல, நடுவுல நீ எதுக்கு போன? நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நீ போய் மட்டும் சாதிச்சியாக்கும். போனஸா அடி வேற வாங்கிட்டு வந்திருக்க. அதுக்கு ஒத்தனை கொடுத்தா குய்யோ முயோன்னு கத்துற. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, என்ன மம்மி இத உத்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க? அது வந்து உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சித்தி, போயிட்டு. வாய் மூடு. ஒண்ணு இல்ல பேபி, படியில இருந்து வழிக்கு விழுந்துட்டேன். மம்மி, உங்களுக்கு ரைட்டரா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு மம்மி. கதை ரொம்ப நல்லா சொல்றாளா? கட்டு கதை சொல்றாங்க. மம்மி, நான் உங்க பொண்ணு தானே, எதுக்கு என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அத சொன்னா மானம் போய் மதிப்பு குறைஞ்சிடும்னு மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம தாங்கிக்கிட்டு இருக்கா. அப்பா சித்தி,
எனக்கு விழுந்த அடிய விட நீ பேசுற பேச்சுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாரதாவை கொல்லலான்னு பார்த்தா பூமி அந்த ரவுடிங்ல வச்சு செஞ்சுட்டா. அதுல கொஞ்சம் எனக்கு வேற அடி விழுந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். செரி விஷயத்த என்ன பண்ண? என்ன பண்ணாலும் நோ யூஸ். நல்லா பயப்படுறான் அவ்வளவுதான். கடைசியில தேலை வச்சும் ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பாம்பை வர வச்சு அவனை கொத்த வைக்கிறேன். என்ன பேபி இது? இதெல்லாம் பழைய பிளான். ஜென்சி கிட்டா இருந்துகிட்டு 80s கிட் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. புதுசா ஏதாவது யோசி. ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுமா? முடிஞ்சா ட்ரெண்டையே செட் பண்ணு. சரிங்க மம்மி. இனிமே பயத்துல அவனை எப்படி பல்ட் அடிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரி போ, போய் அந்த வேலையை பாரு போ. சரிங்க மம்மி, பாய். அம்மாடி, உன் பொண்ணு ஏதாவது ஏடா குடம் பண்ணி செரிய கொன்னுட்டா உன் புருஷன் சும்மா இருப்பானா? கொல்ற அளவுக்குலாம் என் பொண்ணுக்கு ஒண்ணு புத்திசாலித்தனம் இல்ல சித்தி. ஏன்னா அவ என் அளவுக்குலாம் யோசிக்க மாட்டான். சாரதாவை கொல்லாம அடி வாங்கிட்டு வந்தியே, உன் அனுபவம் நல்லா இருக்கு. வாய முடிச்சித்தி. இவங்க என்னோட மனைவி அபூர்வா, அவங்க என்னோட அத்தை. வணக்கம் சார். வாங்க நாம உட்கார்ந்து பேசலாம். வா. ப்ளீஸ் உட்காருங்க. அபூர்வா, இவர் இன்ஸ்பெக்டரோட மர்டர் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஸ்பெக்டரோட தம்பி தான் இந்த சூர்யா. இந்த கேஸ் நமக்கு எவ்வளவு பர்சனலோ அதே மாதிரி அவருக்கும் பர்சனல் தான். இவர் எப்படியாவது அவர் அண்ணனை மர்டர் பண்ண ஆளை கண்டிப்பா பிடிச்சிருவார். சொல்லுங்க சூர்யா சார், இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இருக்கு சார். என் அண்ணனை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் அது? உங்க அண்ணனை கொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா என் சோபாவை கொன்னது யாருன்றதும் தெரிஞ்சிடும். உங்க ஒய்ஃப் ஷோபா சந்திராவை கொலை பண்ணது, என் அண்ணனை கொலை பண்ணது 2 பேரும் ஒரே ஆளான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணனை கொன்னது இதோ. இவதான்.